வச்சிடலாம். ரொம்ப திறக்கிறதுக்கு வச்சுக்கலாம். அந்த ஊற வச்ச தண்ணியோட தான் பேரிச்சம்பழம் ஒன்று போட்டால் ரொம்ப இனிப்பாയിരിக்கும். இந்த அளவு அரைச்சிட்டு பால் தேவையான அளவு பால் ஊற்றிக்கிடுங்க. பால் ஊற்றி திருப்பி ஒரு ஓட்டிட்டு வானேன். இந்த மட்டுக்கு நல்லா அரைச்சி கிளாஸ் எடுத்துகிட்டு வருவோம். டிஷ்வாஷரில் தான் இருக்குது பாத்திரங்கள்லாம். எல்லாமே இதில் தான் கழுவி வச்சுருக்கேன். ஒரு கிளாஸ் குடித்தாலே போதும். அரைச்சாச்சு. நான் கொஞ்சம் பம்கின் ஸ்வீட் போட்டு கொடுப்பேன் மேலே, சும்மா ஒரு அழகுக்கு. அவ்வளோ அது இன்னி குடிச்சிடலாம். இது ஒன்றே போதும். டின்னரை சாப்பிடணுன்னே இல்லை. நோன்பு திறந்துட்டு டின்னருக்கு பதிலாக இதை குடித்தா கூட போதும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஹெல்த்தி ரெசிபி. உங்களுக்கு நல்ல சுள்ள இனிப்பு வேணால் கூட 2 டேட்ஸு கூட போட்டால் போதும். இன்னொரு நட்ஸு சியா சீடும் ஹலீம் சீடும் ஊற வச்சுருந்தேன். அதையும் கூட மறந்து போச்சு. இப்போ அதுக்கு வேண்டி வெடி எடுத்துருக்கேன். அவ்வளோதான். நம்ம தேவைக்கு போட்டுக்கலாம். இது மாதிரி ஊற வச்சுருக்கேன். ஹலீம் சீடும் சியா சீடும் ஊற வச்சது அதையும் இதில் போட்டிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் 2 சேர்த்து போட்டு குடிச்சிட வேண்டியது. வைக்கும்போது நிறைய பேருக்கு 2 பாத்ரூம் எல்லாம் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இதில் ஒரு கப்பு குடிச்சிட்டிங்கன்னாக்க 2 பாத்ரூம் எல்லாம் ஈஸியாக போயிடும். சாதாரணாலும் இதை சாப்பிடலாம். 2 பாத்ரூம் போகிறவங்க டைட்டாக இருக்கவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பெஸ்ட்டான அருமருந்து. டேப்லெட் ஒன்றும் சாப்பிடாமலே ஈஸியாக இருக்கும். ரெடி ஆகுது. வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். அதனால் அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். இது மாதிரி நல்லா மசிஞ்சு வரணும். மசாலா எல்லாம் அந்த வீடியோவில் இருக்குது. தேவையான சூடு தண்ணி தான் ஊற்றணும். இந்த பதத்துக்கு இருக்கணும் கழிச்சு. அடுப்பில் தான் இருக்கு. உப்பு போடுவோம். எங்கள் எண்ணெயில் மின்ட் லீவ், புதினா, கொரியாண்டர், அவ்வளோதான். கஞ்சிக்கு கலர் வர்றதுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ். கஞ்சியில் ஊற்றிடாது. நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது எங்கள் ஒரு நோம்பு கஞ்சி இல்லாமா. சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, கரம் மசாலா, கரம் மசாலா, புதினா, மல்லி, கருவேப்பிலை எல்லாமே சேர்ந்தது. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாமே சேர்ந்தது. வாட்ச் ஃபுல் வீடியோ. ஜஸ்ட் குக் யூடியூப்ல போய் கிளிக் பண்ணி பாருங்கள். ஹாவ் அ குட் டே டு ஆல். அனைவருக்கும் ரமலான் நல்வாழ்த்துக்கள். அல்லாஹ் எல்லா பரக்கத்தையும் எல்லாருக்கும் தரட்டு துவா செய்வோம். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நல்லா டேட்ஸ் எடுத்துக்கிடுங்க. டேட்ஸில் ஒரு பஜ்ஜி தான் செய்ய போகிறோம். கட் பண்ணி சீடு எடுத்துகிட்டு உள்ள ஒரு கேஷ்யூ நட் வச்சுருக்கேன். வச்சு அதை க்ளோஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி மைதா மாவு, தண்ணி, ஒரு பிஞ்சு உப்பு, ஒரு சின்ன நுள்ள பேக்கிங் சோடா. அது போடாட்டாலும் ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். எண்ணெயில் தான் பொரிக்க போகிறோம். டேட்ஸ் எடுத்து இந்த மாதிரி மாவில் முக்கி வச்சுக்கிடணும். எண்ணெய் வச்சு டேட்ஸ் முக்கி போடலாம். மாவில் முக்கி இதே மாதிரி எல்லா டேட்ஸையும் முக்கி போடுங்க. திருப்பி போடலாம். ரொம்ப முறுமுறாக எடுக்கக்கூடாது. ஹெல்த்தியான பஜ்ஜி இது. அது ஆர்கானிக் தேங்காய் எண்ணெயில் பொரிக்க. கடலை எண்ணெயிலெல்லாம் பொரிக்காதீங்க. பஜ்ஜி செய்ய போகிறேன். இது டேட்ஸ் பஜ்ஜி. பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். உள்ள கேஷ்யூ நட் இருக்கனால இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். லிட்டில் க்ரன்ச்சியாட்டு பஜ்ஜியை திருப்பி போட்டலாம். நான் நிறைய எண்ணெய் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு தான் சின்ன பாத்திரத்தில் வச்சு
இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கிறேன். திருப்பி அந்த எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம்ல, அதனால் இந்த வச்சு எடுத்துருவோம். ஸ்நாக் பார்க்கலாமா? டேட்ஸ் வச்சு, அப்புறம் எக் வச்சு, அப்புறம் கஞ்சி, நொம்பு கஞ்சி, கீரை வச்சு செய்யலாமா? அதுக்கு வீட்டில் உள்ள கீரை தான் எடுத்திருக்கேன். ஒரு 2 கைப்பிடி எடுக்கேன். அளவுக்கு வெங்காயம், பூண்டு 3 பெரிய பல் தட்டி போட்டது, கொஞ்சமாக கடலை மாவு போடுவோம், கொஞ்சமாக அரிசி மாவு, எல்லாம் ரொம்ப காரம் வேண்டாம், கொஞ்சமாக காரப்பொடி, மிளகாப்பொடி, உப்பு தேவைக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் சேர்த்துருவோம். அது கையில் எடுத்து போட பருவத்துக்கு எடுத்துக்கிடணும். நான் சூடாகிடுச்சு, போடலாம். அதில் வெஜிடபிள் சாப்பிட மாட்டாங்க, அதனால தான் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்தா, கேரட்டு, காலிஃப்ளவர் எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்தா வயிற்றில் போயிடும். அதுக்கு தான் ஜீரகம் கொஞ்சம் போடணும், மறந்துட்டேன். இது கொஞ்சம் போட்டுக்கிட்டோம்னா முறுக்காமல் 3 முறாட்டு இருக்கும், நல்லா இருக்கும், சத்தானது. பார்க்கலாமா? ஸ்பினாச் வடை, பக்கோடா, எக் பஜ்ஜி, டேட்ஸ் பஜ்ஜி, கஞ்சி, அவ்வளோதான்.